தான் கூப்பிடுவேன். ப்ரொஃபஸர் மணியின் பேர் அவர் பேர். அவர் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அவர் சென்ட் ஜோசப் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கார். 2005 ரிட்டைர்மெண்ட்டு. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷில் இருந்தார். இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தார். அவர் அங்கேயே படித்து அந்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸராக இருந்து அங்கேயே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு 2000. அதுக்கப்புறம் இந்த சப்தாகம், பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம், இந்த எல்லா புராணங்கள் எல்லாம் பற்றி நிறைய பிரவசனம் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்கு செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர், கிருஷ்ணபிரேமி அண்ணா, வாரியார், இவன் மாதிரி பிரிவாளிலேருந்து நிறைய உபன்யாசங்களை கேட்டு அது மன்னம் பண்ணி அதுக்கப்புறம் தானே அந்த மேனஸ்கிரிப்டை எழுத ஆரம்பித்தார். நிறைய எழுதி அந்த மேனஸ்கிரிப்ட் தான் படிப்பார். அவருக்கு இங்கிலீஷ்லேயும் பாண்டித்யம் உண்டு, சமஸ்கிருதம் அமிர்தமான பாண்டித்யம், தமிழ் பிரவாகமாக சொல்லுவார். இந்த திருப்புகள் அவருடைய முக்கியமான எடுத்துட்டு நல்லா பாட அவருடைய மெட்டிலேயே அவர் பாடி அந்த கதை என்ன ரம்யாமா அந்த கைத்தறி எனக்கு நீ அப்பமணி பாட்டே 3-4 நாளைக்கு அந்த பாட்டை பிரசங்கம் சொல்லிட்டு இருந்தார். நான் பார்த்து 2 மணி நேரம் சொல்லுவார். அந்த பாட்டை எப்போ முடியும்ன்றது மாதிரி அவர் அவ்வளோ பிரசங்கத்தில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லக்கூடிய அவருக்கு இந்த உபன்யாசங்களை எழுதி நிறைய உபன்யாசம். ஸ்ரீமத் பாகவதம் மட்டும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை எழுதியிருக்காரு. நாராயணியும் கிட்டத்தட்ட 30 தடவைக்கு மேலே எழுதிட்டே இருக்கு. இதை தோத்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுவார். ஸ்ரீமத் பாகவதம் அந்த சப்தாகம் 7 நாள் எல்லாரும் போய் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற போது அவருக்கு எல்லாரும் கேட்டு அது நன்மை அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு அந்த சபையில் அவன் எல்லாரும் அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் அங்கே பெரிய காலனியில் அவ்வளோ பேர் அவருடைய இரஸ்பெக்டிவ் ஆஃப் கேட்டகரி எல்லாருக்குமே இல்லாமல் அவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவளும் நல்லா இன்னைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் அதே மாதிரி நாராயணியத்தை அவளும் படிக்கக்கூடிய அளவு நல்லா தேர்ந்துட்டார். இவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்து அங்கே இருந்த மரியாதை அவ்வளோ மரியாதை அந்த காலேஜில் இன்னைக்கு அவருக்கு மரியாதை உண்டாங்க. ஏன்னா எனக்கு ஒருவர் தான் அதிகமாக இருந்த ரொம்ப இதாக இருந்தால் அது மாதிரி டிசிப்ளின்டாக இருந்தவர். அவர்கிட்ட இருந்தார். இவருக்கு நான் இவரை பற்றி நான் இவர்கிட்ட 10-12 வருஷம் 12-13 வருஷமாக நான் அவர்கிட்டயே இருந்திருக்கேன். எனக்கு நிறையா சொல்லியிருக்கேன். எல்லார்ட்டையும் புகாண்டிருக்கான், இதயத்தில் புகாண்டிருக்கான்னு சொல்லி எனக்கு 10 வருஷத்தில் நீங்கள் அந்த எனக்கு அது மாதிரி தூண்டிட்டு எல்லாரையும் அவர் நேசிப்பார். ரொம்ப ஆனந்தமாக சொல்லுவார், எல்லாரும் பிரமியப்படுத்துவார். அவரை பற்றி நான் இனிமேல் சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்டு அனுபவித்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் சந்தோஷம் அடையணும், எல்லாரும் சகல சௌபாகியமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். திருவடி தட்டையும் சிலம்பூகுலவ பொருவடிவேறும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களால் மதம் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் உளிர குதிகொண்டவே. நமஸ்காரம். ஸ்ரீரங்கத்திலிருந்து பாண்டிச்சேரி கழிச்சு எனக்கு ஒரு சபையை கொடுத்து எனக்கு ஒரு கௌரவப்படுத்தின மையன் மக்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். திருவாசகத்தை கடைசி பாட்டு சொல்லுவார். திருவாசகத்தை கடைசி பாட்டு 51 சாப்டர்ல கடைசி பாட்டு சொல்லுவார். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்சிலுகை ஏற வைத்த அம்மா என கருணையவாறு ஆறுவார் அச்சோவே. நாய் வளர்த்தான், அதுமாதிரி ரொம்ப பாசம் அன்பு, அது ஒரு தங்க பலர் தூக்கிட்டு போனான். அதுபோல ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எனக்கும் ஒரு ஸ்தானம் கொடுத்து இங்கே என்னை மேடை ஏற்றி கொடுக்கலாம். நமஸ்காரம். அன்பர் என்னை பற்றி நிறையா சொன்னார், நிறைய மிகைப்படுத்தி சொன்னார். அன்பு மேலிட்டார் மிகைப்படுத்தி சொன்னார். மாணிக்க வாசகர் இன்னொரு வரி சொல்வார் திருவாசகத்தில், நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே. நான் யாரு, எனக்கு என்ன தெரியும், என்னுடைய மனோ பரிபாகம் என்ன, பக்குவம் என்ன, என்னுடைய ஞானம்லாம் என்ன, அது ஒன்றும் கிடையாது. நானா என் உள்ளமா ஞானங்களா என்னை யார் அறிவார், என்னை யாருக்கு தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது. எனக்கும் ஒரு ஸ்தானம் கொடுத்தவர் இருக்காரு, அது இறைவனோட அருள்னு சொல்லுவார். நானா என் உள்ளமா ஞானங்களா என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்வார். அதுபோல எனக்கும் ஒரு ஸ்தானம் கொடுத்ததுக்கு நன்றி.
நேர சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன். இன்னைக்கு ஆடி கிருத்திகை, இன்னைக்கு திருப்புகழை பற்றி பேசணும்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இது ஒரு பிளஸிங். இது அருணகிரிநாதர் பாடினதுன்னு உங்களுக்குலாம் தெரியும். அருணகிரியா அப்படிங்கிறது அவரோட பேரான்னு தெரியாது, அவர் பேரெல்லாம் என்னன்னு தெரியாது. அருணகிரி திருவண்ணாமலையில இருந்தவர் அப்படிதான் இருக்கணும். இப்ப நான் சொல்றேன், அருணகிரிநாதரை பத்தி 2 விஷயம் தான் நிச்சயமா தெரியும். நிச்சயமா தெரிஞ்ச சமாச்சாரம் 2 தான். ஒண்ணு, அருணகிரிநாதர் ஒருத்தர் இருந்தார், நம்பர் 1. நம்பர் 2, அவர் இன்னைக்கு இல்லை, இதுதான் தெரியும். பாக்கி எல்லாம் அவனுடைய கற்பனை, அவனுடைய மேதாவிலாசத்துல அவவா சொல்லிட்டே இருக்காங்க. அருண அப்படிங்கிற வார்த்தைக்கு சிகப்புன்னு அர்த்தம், ரெட்டுன்னு அர்த்தம். சர்வாருணா அப்படின்னு கூட லலிதா சாஸ்திரம் போனோம். அருண அப்படின்னா சிகப்புன்னு அர்த்தம். கிரின்னா மலைன்னு அர்த்தம். அச்சலம்னாலும் மலைன்னு அர்த்தம். அருணாச்சலம், அருணகிரி அப்படின்னா அந்த பக்கத்துக்காரங்க திருவண்ணாமலைக்காரங்க பேரோட செம்மலைன்னு வச்சுக்கலாம். அருணகிரின்னா செம்மலைன்னு அர்த்தம். அந்த ஊர்ல பிறந்திருக்கணும், அதனால அவருக்கு அந்த மாதிரி பேர் இருக்கு. அவர் முருக பக்தர். இதெல்லாம் குசுறு செய்திகள். அவர் முருக பக்தர். திருப்புகழ் அவர் எழுதியிருக்கார். இதெல்லாம் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் தான். கந்தர் அனுபூதி அவர் எழுதினதாக ஓரளவுக்கு தெரியுது. கந்தர் அனுபூதினு ஒரு நூல் 51 பாட்டு உங்களுக்கு தெரியும். தாய்மார், ரெங்கூர் தாய்மார், திருச்சி தாய்மார் சொல்ல, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தையவர் பெருநாள் என்னாளோ அப்படிங்கிறார். இதுலேருந்து கந்தர் அனுபூதி அவர் எழுதினார்ன்றது ஓரளவுக்கு தெரியுது. அதே போல பாம்பன் சுவாமிகளும் தான் எழுதின கந்தர் அந்த சண்முக கவசத்துல கடைசி பாட்டு 30வது பாட்டு சொல்றார், இனமென தொண்டரோடும் அதுல நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அனுபூதி அவர் எழுதினார்னு தெரியுது. இதை தவிர பல செய்திகள் அருணகிரிநாதர் பத்தி சொல்றார். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, மிகைப்படுத்தி இருக்கலாம். அதுல ஒரு செய்தி, அவருக்கு பெண்கள் பால் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஏன்னா அவர் நிறைய பெண்களை பத்தி எழுதுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி உண்டு. பெண்கள் அழகா ரொம்ப வர்ணிக்கிறார் அப்படின்னு. இதெல்லாம் எல்லா இலக்கிய கர்த்தாக்களும் பண்ணியிருக்கிறது தான். பெண்களை வர்ணிக்கிறது ஒரு கவி மரபு, அது ஒரு அவங்களோட சம்பிரதாயம். இன்ஃபேக்ட் சிங்காரம் அப்படின்னு சொல்றாலே, சிங்காரம்ன்றதே நவரசத்துக்குள்ள சிங்காரத்துக்கு ரச ராஜான்னு பேர். அதுக்கு பேரே ரச ராஜான்னு பேர். சிங்காரத்தை வர்ணிக்காத கவியே தேவாரத்தில் சிங்காரம் நிறைய இருக்கு. பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் பிரபந்தத்தில் இருக்கு. ஆழ்வார் ஆண்டாளம்மையார் பாடின திருப்பாவையிலே சிங்காரசம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல சௌந்தர்ய லகரி ஆதிசங்கர் பகவத்பாதர் பண்ணது, அதுல இல்லாத சிங்காரசம் இல்லை. அதனால சிங்காரத்தை சொன்னதாலே அவர் மேல குற்றம் சொல்ல முடியாது. அப்படி எனக்கு ஒரு பெண்கள் மேல ஒரு ஈடுபாடு இருக்குன்னே வச்சுப்போம். அப்படி வச்சுட்டாலும் அப்படிப்பட்டவரையும் பகவான் ஆட்கொண்டதற்கு, முருகன் ஆட்கொண்டதற்கு அதுதான் ரொம்ப வசதி. அவர் சொன்னதாலே கன்க்ளூஷன். ஏன்னா அருணாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய மகான்கள்லாம் கவிகள்லாம் மற்றவர்கள் மேல இருக்கிற உலகத்தார் மேல இருக்கிற தோஷங்கள்லாம் தங்கள் மேல் ஏற்றுப்பான், தங்கள் மேல் ஏற்றி பாடுவான். சங்கர பகவத்பாதர் சுப்பிரமணிய குசுமா ஆரம்பிக்கிறதே ந ஜானாமி கத்தியம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம். எனக்கு கத்தியம் தெரியாது, ப்ரோஸ் தெரியாது, போய்ட்ரி தெரியாது, எனக்கு வார்த்தைகள் இல்லைன்னு சொல்ல சங்கர பகவத்பாதர். அதனால அது லிட்டரலா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தேசிகன் நிகமாந்த மகாதேசிகன் இருக்கார். நிகமாந்த மகாதேசிகன் தயாசகன் ஒரு நூல் பண்ணார். திருவேங்கட முடியாத மேல 100 பாட்டு தயாசகன் தெரிஞ்சிருக்கும். அதுல சொல்ற அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அப்படிங்கிறார். தப்பு தண்டாருன்னா நான் தாண்டா தலைவர்னு சொல்றேன். அதெல்லாம் நம்ம பேர்ல இருக்கிற குற்றத்தை அவன் மேல ஏற்றிக்கிறார். அப்படி தப்பே பண்ணியிருந்தாலும் அருணகிரிநாதர் அவருக்கும் அனுகிரகம் பண்ணினதுதான் இறைவனுடைய பெருமை. நம்மாழ்வார் திருவேங்கடத்துக்கு ஒரு பாசம் பாடுவோம். ஈசன் வானவர்க்கென்பல் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. நீச்சனே நிறைவு ஒன்றும் இல்லை, நீச்சனே அடியே நீச்சனே நிறைவு ஒன்றும் இல்லை, என்கண் பாசம் வைத்த பரச்சுடர் ஜோதிக்கே. அதனால தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் மேல அனுகிரகம் பண்ணதுனால அதுதான் இறைவனுக்கு பெருமை. இறைவனுக்கே அகேதுக தயா சிந்து ஒரு பேர் உண்டு. அகேதுக தயா சிந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் நானே. fathomless ocean of motiveless mercy. fathomless ocean of
மோட்டிவ்லெஸ் மெர்சி, அஹேதுக தயா சிந்து. அதனாலே வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல எல்லாம் வெறுத்து போய் இனிமே உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு திருவண்ணாமலை கோவில்ல வெள்ளாள மகாராஜா கோபுரத்து மேலே ஏறி கீழே குளிச்சு தற்கொலை பண்ணிக்கணும் குதிச்சா முருகன் பார்த்தா மகாராஜா இந்த குழந்தைகிட்ட விடக்கூடாதுன்னு இப்படி பூ பந்த பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டேன். பிடிச்ச ஒரு ஆட்கொண்டா அருணகிரி என்ன இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ற, யூ ஆர் மென்ட் ஃபார் கிரேட் திங்ஸ், உன்னால பெரிய காரியங்கள் ஆகணும், அதனால இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்றாரு. முருகா அடியே பெரிய பாவி, நிறைய தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு அழகா அரட்டல தேம்பி தேம்பி அழகா திரும்ப திரும்ப சொல்ற நான் பாவி பாவிங்கிறேன். சும்மா இது சொன்னற சும்மா இது சொன்னற. கந்தர்வபூதியில் ஒரு பாட்டு, செம்மான் மகளை திருடன் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இது சொன்னற என்றதுமே அம்மா பூர்வம் பறிமுடிகிறதே. சும்மா இது சொல்லறேன்னு சொல்லி சொல்ற. அதுமாரி நாக்க நீட்டுகிறார் வேளால ஓம்னு எழுதுறார், முத்து முத்தா பாடு அப்படிங்கிறார். அதுதான் உன்னையே உன்னோட ஜனனமே அதுதான், முத்து முத்தா பாடு அப்படிங்கிறார். உடனே கடல் மழை திறந்தாப்புறம் வந்து பாட்டு வருது. முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருவல எனவோதும் முக்கட்பரவர்க்கு சுந்தி உட்பட்டது கத்து திருவர் 33 வர்க்கத்து அமரரும் அடிபெயன. எல்லா பாட்டும் பாடப்படுது, புறப்பாட்டும் பாடப்படுது. புறப்பாட்டும் பாட ஆரம்பிச்சுன்னா நம்ம அம்மாட்டு ராத்திரி போகவே ஆகும். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருவல எனவோதும் முக்கட்பரவர்க்கு சுந்தி உட்பட்டது கற்பித்து இருவரும் 33 வர்க்கத்து அமரரும் அடிபெயன. இந்த 2 வரைக்கும் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போறேன். தரு தரு அப்படிங்கிறது நிறைய அர்த்தம் உண்டு. ஒரு ரேர் மீனிங் ஈக்குவல் அர்த்தம். ஈக்குவல் முத்தை தரு, முத்து போன்ற, முத்து போன்ற. எங்க இருக்குன்னா மாணிக்கவாசல் திருவாசகத்துல இரும்பு தரும் மரத்தேனை, இரும்பு போல் கெட்டியா இருக்கிற மனசு, இரும்பு தரும் மரத்தேனை இவரே சொல்ற. நெஞ்ச கனகல்னு சொல்ற, நெஞ்ச கனகல்னு சொல்ற. முத்தை தரு பக்தினா பக்தி வரிசை, பக்தி நம்ம சொல்றோம் இல்லையா, பந்தியில உட்காந்துருக்காங்க, பந்தின வரிசை. முத்தை திரு பக்தி திருநகை, திரு அழகான அர்த்தம், ஸ்ரீங்கிற வார்த்தைக்கு அழகுன்னு அர்த்தம் உண்டு. முத்தை தரு பக்தி திருநகை, முத்து போன்ற அழகான பற்களுடைய வரிசையான பற்களுடைய முத்தை தரு பக்தி திருநகை அத்தி. அத்தின தெய்வியானை, அத்தின யானை ஹஸ்தி யானை அர்த்தம். இந்த தெய்வியானை குறிக்கிறது. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை முருகன். சிவபெருமான் என்ன பண்றாரா, சிவபெருமானுக்கு 5 முகம்னு பேரு, பஞ்சானனன்னு பேரு. பஞ்சானனன் 5 முகங்கள். 5 முகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா முருகனோட பெருமையை பேசிட்டே இருக்கான். ஒரு முகம் வந்து பேசுறது முத்தை தரு பக்தி திருநகை அத்தி, அத்திக்கு இறை முருகன் அப்படின்னு சொல்லுங்க. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை சக்தி வேல், வேலாயுதம். அந்த வேலை பொழுது பாடிட்டு இருக்கு. முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை அவனை பாடுது. இன்னொரு முகம் வந்து சக்தி, அந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கு. சரவண, அந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கு. முத்திக்கு ஒரு வித்து. உனக்கு வந்து மோட்சத்துக்கு எவ்வளோ சாதனம்னா முருகனுடைய பேரே சாதனம். முருகாய்க்கிலேன்னு சொல்ல போற பின்னாடி கட்டளக்காரத்துல படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர்கள் முடிக்கின்றலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலைங்கிற முருகாய்க்கிளை. முருகா கூட சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிற. அதனால முத்திக்கு ஒரு வித்து அப்படின்னு ஒரு முகம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு முகம் குருபரன்னு சொல்லிட்டு இருக்கு. குருபர, குருக்கெல்லாம் மேலான குரு சொல்லு. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும் என்று 5 முகமும் 5 நாமங்களை சொல்லிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபர என ஓதும் முக்கட்பரமருக்கு, சிவபெருமானுக்கு முக்கட்பரமருக்கு ஸ்ருதியில் உட்பட்டது. ஸ்ருதினா வேதம், வேதத்தை ஆரம்பிக்கிற ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறானோ அந்த ஓம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னார். அதனால சந்தோஷப்பட்டார்னு சொல்லி சொல்றார். முதல் பாட்டை பாடுறார். முருகன் அடியெடுத்து கொடுத்து முருகா முத்து முத்தா பாடணும். முத்தை திரு பக்தி திரு பாட பேசாம உட்காந்துட்டார். அப்புறம் ஒன்று பாடுறார், தியானத்தை ஆடுறார். வாரியார் சொல்லுவார், தூங்குறவன் எழுப்பினா அப்படி பிறகு திரும்ப படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும், எழுந்திருக்க மாட்டான், அவன் மட்டும் தூங்குறான். கேசவனை பாடும் நீ கேட்டே கிடத்தியோன்னு ஆட்டாளோடு சொல்லுங்க, நீங்க தூங்குறே முடியும். மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவோம் எங்களும் நானாக தூங்குறியான்னு சொல்லி பாடுறான். அதுபோல தூங்குறவன் எழுப்பினா அப்படி திரும்பி படுத்து தூங்குவான். இவருக்கு அர்த்தம்லாம்
அருமையான சின்ன கோவில் தான். முருகன் சின்ன முருகன் தான், 1.5 வருஷம் தான் இருக்கு. மூலஸ்தானத்திலே வள்ளி தேவையாக இருப்பார். அந்த வாரம் சொல்றார், அங்க வர வந்த உடனே என்ன பண்றாருன்னா, என்ன கேட்டேன், சப்ஜெக்ட் மேட்டர் தானே, சப்ஜெக்ட் மேட்டருக்கு என்ன பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, என் மயிலப்பாடு, என் சேவலப்பாடு, என் கையில் இருக்கிற வேலைப்பாடு, என் திருவடியைப்பாடு, என்னுடைய 12 பயிர்களை பாடு, 12 கையப்பாடு, அழகான முகங்களை பாடு, நான் நித்திய வாசம் பண்ணக்கூடிய கஷேத்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாடு. என்ன பஞ்சம் பாட்டு எடுத்து கொடுத்தாரு. பக்கனி விசித்திரமணி பொற்கலனை இட்டனடை பட்சிய முத்திர துரகமும் நீவர் பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழி பட்டுவ விட்டொரு கை வடிவேலும் திக்கலும் மதிக்க வரும் குக்குடமும் இரட்டை தரும் சிற்றடியும் முற்றிய பண் இருதோடும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்போள் விற்போடு செத்தனை எனக்கவனை மரவேனே. விசேஷம் தானே அந்த பாட்டுல சேவலப்பாடு, கோழி கொடியப்பாடு, மயிலப்பாடு, வேலைப்பாடு, புஜங்களப்பாடு, திருமுகத்தப்பாடு, என் சேவடியை பாடுன்னு சொன்னவர் பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு அவரே பேர் வச்சுக்கிறார். செய்ப்பதி செய்ப்பதி இந்த செய் அப்படின்னா வயல், தஞ்சை புஞ்சைன்னு சொன்னாங்க. செய்னா வயல், பதினா வயலூர பாடு. நிறைய திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கு, முருகன் இருக்கிற கஷேத்திரம், அதெல்லாம் பாடம் சொன்னவர். செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பம் செப்பு. சாதாரண ஒரு நூல் எழுதினா நூல் எழுதுவாதான் அது பேர் இருக்கும். சௌந்தரகிரியில ஆதிசங்கர் பகவத்பாதர் அந்த நூலுக்கு அவர் தான் பேர் வச்சார். 44வது ஸ்லோகத்துல சௌந்தரகிரி அப்படின்னு அவர் தான் பேர் வச்சிருக்கார். நாராயணி எழுதிய பட்டத்திலே 100வது சக்தி கடைசி ஸ்லோகத்தில் அஜ்ஞாத்வா தே மகத்துவம் அப்படின்னு ஆரம்பிச்சு வேதா நாராயணியம் அப்படின்னு அந்த நூலுக்கு பேர் அவர் தான் வச்சிருக்கார். ஆனா இந்த ஒரு நூல் மாத்திரம்தான் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பம் செப்பு. திருப்புகழ பாடுன்னு சொல்லி அவரே பேர் கொடுத்தார். ஆதர் இல்லை, பெரிய ஆதர் இருக்காரு, அவரே தான் பாடினார், அவரே பேர் வச்சார். சப்ஜெக்ட் மேட்டர் கொடுத்தா சொல்லுவே பாட முடியுது, அப்புறமும் பாடணும். திரும்ப வர என்ன அருமையிலையும் பாடலையா அப்படிங்கிற. என்ன சுவாமி நீ மாட்டு சப்ஜெக்ட் மேட்டர் கொடுத்துட்டு போயிட்டீரு, எனக்கு நல்ல தமிழ் வேண்டாமாங்க, பாடுறது நல்ல லாங்குவேஜ் பெருசிட்டி வேணுமே, அதை கொடு அப்படிங்கிற. செந்தமிழா பகரார்வம் ஈ அப்படிங்கிற கந்தரகாரத்தில் 52வது பாட்டு. செந்தமிழா பகர் ஆர்வம் ஈ அப்படிங்கிறார். அவ்வளவுதான் பாட ஆரம்பிச்சார். கட 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 பாடுறார். முருகனே அப்ரூவல் கொடுக்குறார், சபாஷ் சபாஷ் அப்ரூவல் கொடுக்குறார். அவர் நூலுக்கு அவரே ஸ்டாப் கொடுத்தார், ரொம்ப ஒஸ்தியாக ஸ்டாப் கொடுக்குறார். எங்க எல்லாம் பாடுறாரு அலங்காரத்துல, தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவ தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதென்றோ படி மாமலிவார் அன்று மூவடி கேட்டு மூதண்டம் முகடு முட்ட சேவடி நீட்டு பெருமான் மருகன் தன் சிற்றடியே. மாமா என்ன பண்ணார், பலி சக்கரவர்த்தியாக 3 உலகத்தையும் அளந்தார், 3 அடியில் அளந்தார். இந்த மருமகன் என்ன பண்றாருன்னா முருகன், அவரும் 3 அடியில வந்து என்னுடைய பாட்டுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. என்னன்னா முதல் அடி தாவடி ஓட்டும் மயிலும், மயில் மேல ஏறதா கால் எடுத்து வச்சாரா முதல் அடி. அடுத்து அங்கே இருந்து இறக்கத்துல தேவர்கள் இருந்தானா அவர் தலையில கால் வச்சு இறங்கினானா. 3வது அடியை என்னோட முன்னில் வச்சாங்க. இந்த ஸ்டாம்ப் வந்து தாவடி ஓட்டும் மயிலும் தேவ தலையிலும் என் பாவடி எட்டிலும் பட்டதன்றோ படி மாவலிவா மூவடி கேட்டு அன்று மூகண்ட கூட்டம் முகடு முட்டும் சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. அதெல்லாம் 15வது பாட்டு பாடுறார். ரொம்ப சந்தோஷம். அவன் கொடுத்தது அவனுக்கே திருப்பி கொடுத்தேன், அதுதான் நான் பண்ணணும். யான் மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது. அவன் கொடுத்தது அவனுக்கே சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்லி சொன்னார். முருகனும் சந்தோஷமா ஏத்துக்கிறார். முருகன் நல்லா இருக்கு, அருணகிரி நீ பாட்டு பாட ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி சொன்னான். முருகனை பார்க்கறதுக்கு பல பேர் வர, தேவதைகள்லாம் வர. அவன் அப்பா பெரிய பெரிய மாலை எடுத்து வரான். ஒருத்தர் வந்து பெரிய ரோஜா மாலை எடுத்து வரா, போட்டுக்கிறான். என்ன இருக்கே மாலை நல்லா இருக்கே அப்படின்னு ரசிச்சு பார்த்துக்கிறான். இன்னொருத்தர் வரா, பெரிய மல்லிகைப்பூ மாலை திட்டு மாலை ஒன்று போடுறான், அதையும் போட்டுக்கிறான், நல்லா இருக்குன்னு சொல்றான். இன்னொருத்தர் வந்து தாமரைப்பூ முழு தாமரையாக பூ கொண்டு மாலை போடுறார், அது நல்லா இருக்கு. அருணகிரி நீ ஒன்றும் கொண்டலையாக, நான் எங்க சுவாமி போவேன், இதெல்லாம் பூ தான் விலை ஜாஸ்தி, நான் ஒன்றும் வாங்குறது இல்லை, அதனால நானே 10 வார்த்தையை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு கொண்டாடுறார். அதை கொண்டு கொடுக்குறார். இந்த மாலையெல்லாம் கட்டி போட்டுறார். இந்த ரோஜாப்பூ மாலை, தாமரை மாலை, மல்லிகைப்பூ மாலையெல்லாம் கட்டி போட்டுட்டு அவர் கொண்ட மாலையை போட்டுக்கிறார். அடுத்து நான் பாடுறார். இல்லே எனும் மாலையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுக்கிலே சுடரேலவனே. 12 தோல் இருக்கு, புஜ பலம் உள்ள தோல்.
செஞ்சல் துணைமாலை சிறந்திடவே நாரைப்பன் அனுபவியே. அந்த என்னுடைய சொற்களால பண்ணின இந்த மாலை இருக்க, இந்த மாலையை நீ போட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணினே அப்படிங்கிறார். முருகன் சிரிச்சுக்கிறார். இன்னொரு அனுகிரகம் பண்றார், எக்ஸ்ட்ரா அனுகிரகம் பண்றார், இந்த எக்ஸ்க்ளூசிவ் அனுகிரகம் பண்றார். என்ன அப்படின்னா, அருணகிரி நீ பாடின பாட்டுக்க உலகம் பூரா பிரசித்தமா இருக்கும். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திக்குலையும் பூர்வ பশ্চিம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் 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 எனவோதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழ சிறிது அடியேனும் செப்பு என வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுக்கிரகம் வரவேனே. என்னுடைய பாட்டை 6 இருக்கிறவெல்லாம் பார்த்து படிச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன பொருந்தால அதை பார்த்து நீ சந்தோஷப்பட்டே. பக்தன் பாட்டை பார்த்து எல்லாரும் அதை ரசிக்கிறத பார்த்து முருகனே சந்தோஷப்பட்டாராம். அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணீங்களே அது வரவேன்னு சொல்லி பாடுறார். நிறைய பாடுறார். 18,000 திருப்புகழ் பாடியிருக்காருன்னு சொல்லுவார். ஆனா நம்மளுடைய அதிர்ஷ்டமோ இல்லை துரதிர்ஷ்டமோ தெரியல, 1300 சில பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அது மேல பாட்டு கிடைக்கல. அதிர்ஷ்டம் ஏன் சொல்றேன்னா 1300 கிடைச்சது அதான் அதிர்ஷ்டம். துரதிர்ஷ்டம்னா 18,000 பாட்டு கிடைக்கல, கிடைச்சிருந்தா ரொம்ப நல்லா அதிர்ஷ்டம். அதனால அப்படி பாடுறார். முருகனுடைய 6 படை வீட்டுக்கு போய் பாடுறார். ஒவ்வொரு படை வீட்லையும் போய் பாடுறார். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம்னு பேரு. இந்த 6 படை வீடுங்கிற கான்செப்டே முதல்ல திருமுருகாற்று படை 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. நக்கீரர் எழுதினது பழைய தமிழ் நூல். அதுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் எங்க இருக்கு கூட மேப் போட்டு காட்டுறார். நக்கீரர் மேப் போடுறார். மாடமா வரியில் கூடல் குடவையின் கூடல்னு ஊர் இருக்கு, மதுரை இருக்கு, அதுக்கு மேற்கால இருக்கு. குடகு அப்படின்னா கூடன்னு மேற்கு. மாடமா வரியில் கூடல் குடவையின் மதுரைக்கு மேற்கால இருக்கிற அந்த ஊருக்கு போய் பாடுறார். முதல் படை வீடு அருணகிரிநாதரே திருப்போட ஆரம்பிக்கல தெய்வியானியோட கல்யாணத்தை பற்றி பேசுறாங்க. தெய்வியானி பற்றி தான் சொல்றார். திருப்பரங்குன்றத்துல தான் தெய்வியானிக்கு கல்யாணம். திருப்பரங்குன்றத்துல தான் தெய்வியானி கல்யாணம். முருகனுக்கு தெய்வியானிக்கு கல்யாணம். அது முதல் படை வீடு. திருப்பூர் முதல் பாட்டிலேயே தெய்வியானி பற்றி தான் சொல்றார். முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கிரைன்னு சொன்னேன். தெய்வியானியோட கல்யாணம் நடந்த இடம் அங்கெல்லாம் பாடுறார். இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த திருப்பரங்குன்ற கோவில் என்ன விசேஷம்னா, அந்த 6 படை வீடு இருக்கு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாரூர் அப்படிங்கிற பழனி, திருவேலங்கிற சுவாமிகளை, திருத்தணி, குன்றதோராடல் ஒன்று திருத்தணி, பழமுதிர்ச்சோலை 6 படை வீட்லையும் இந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு தான் தேவார பாடல். வேற எந்த பாடல் எந்த ஊருக்கு தேவார பாடல் கிடையாது. தேவார பாடலும் பெற்ற ஒரே படை வீடு இந்த பாட்டு தான். இந்த இடம் தான் பாட. சந்தனம் வந்த தொடராதே சஞ்சலம் துஞ்சிற்றியாதே கந்தனல் என்ற துணைநாடும் கண்டு கொண்டிடுவேனோ தந்தியின் கொம்பை புனர்கோனே சங்கரன் பங்கில் சிவைபாலா செந்திலன் கண்டிக்கல் வேலா தென்பரங்குன்றில் பெருமாளே. நீங்கள்லாம் பாடுற ராகம் வேறமா இருக்கும். உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரோட ராகம் வேறமா இருக்கும். அடியேக்கு யாரும் சொல்லித்தரல, அதனால நானே என்னோட ராகத்தை பாடுறேன். நான் திருப்பி யாருக்குமே கற்றுக்கல. அது ஒரு துரதிருஷ்டம் தான். என்னவோ நானாவே தாந்தோட்டித்தனமாக பாட ஆரம்பித்தேன். அது இந்த ராகம் தான் எனக்கு தெரிஞ்ச ராகம். அடுத்து திருச்செந்தூருக்கு போகிறார். திருச்செந்தூர் பற்றி அங்கே திருமுருகாற்றுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு. அலைவாய் சேரம் நிலைய பண்பே பார்த்தோம்னா இருக்கு. ஆனந்த தாங்க வாய்ப்பில்லாம பாடுற நிறைய பாடுற. முத்து தமிழ் மாலை கோடி கோடி சங்கமோடு நீடு பாடி பாடி பாட்டு முதல்ல தெரியும். பாட்டு ஒன்று தெரிஞ்ச பாட்டு தான். அதில் சொல்றேன். செஞ்சேரியன் காவிசால தோகை துங்க அனுகூல பாதை தீர செம்பமையில் நீதிலே எப்போது வருவாயே. ஒரே நாம சங்கீதம் தான். அந்த மலை வேள்வி காவல்கார செந்தமுற்றல் பாவி மாலைக்கார அண்டருபகார சேவல்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுமுகையே வேலைக்கார அந்த மெருவாத ரூபக்கார எழிலார
எதிரான செஞ்சவரை மாயும் மாயக்கார துங்கரண தீர சூறைக்கார செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே. பயப்படாம பாடுறார். இங்கே இருக்கார், நாள் தங்கி இருக்கார். பிரம்மோத்சவ காலம், ஆசி மாசம். செந்திலாண்டவர் கடற்கரையில் உலாவர தெய்வானத்தில் செந்தன் மயில் மேதிலேறி எப்போது வருவாயினாரு. மயில் மேல வர சகல ஆபரணங்களோட வர பெரிய கூட்டம், அடியார கூட்டம் நிறைய இருக்கு. அது பின்னாடி கம்பீரமா போறாரு. ஒரு சின்ன ஏக்கம், சின்ன வெட்கம். முருகா, இந்த சிதம்பரத்தில் அப்பா டான்ஸ் ஆடுறார், அடியக்கா டான்ஸ் ஆடப்படாதான்னு கேட்கிறேன். இவருக்கு ஒரு ஆசை, முருகன் டான்ஸ் ஆடி பார்க்கணும்னு ஒரு ஆசை. இத்தனை நகையெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். அதை அப்படியே காட்டுறேன். அருமையான பாட்டு. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. நீங்களும் திருப்பூர் பாடுறேன்னு கேள்விப்பட்டேன். நல்ல பாட்டு. தண்டையடி வெண்டையம் கிண்கிடி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சமே சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சமே தந்தையினை பறிந்து இன்பமொழி கொண்டு சந்தொட வளைந்து நின்ற அன்பு போல கண்டுல கடம்புடன் சந்தமருடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் சந்தியாவோ கண்குளிர எந்தன் சிந்தியாவோ குண்டரிகரண்டமும் கொண்டவகிரண்டமும் பொங்கியழ வெங்கடம் கொண்டபோது பொன்கிரியன அஞ்சிரண்டு எங்கிரு வளர்ந்து குண்டரிக தந்தையும் சிந்தை ஊர கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த கொஞ்சி நடனம் கோடும் கண்ணவேளே. டான்ஸ் ஆடி காட்டுறான் முருகன் வந்து இதுக்காக டான்ஸ் ஆடி காட்டுறான். கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த கொஞ்சி நடனம் கோடும் கந்தவேளே. கொங்கை குரமங்கையும் சந்தமளம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தமிழானே. அடுத்து மூன்றாம் படை விட்டு போறார். ஆவினன்குடி அசைதலும் உரியன். திருமுருகாற்றுடைய ஆவினன்குடி அசைதலும் உரியன். அந்த முருகன் வந்து இதற்காக ஜபமாலை கொடுத்தார். அக்ஷமாலைன்னு சொல்லுவாங்க. ஜபமாலை கொடுத்தார். அது போல அவகார நிந்தை பட்டுழலாதே அறியாத வஞ்சரை புரியாதே உபதேச மந்திர பொருளாதே உனைதான் இணைந்த பெருவேனோ இவமான் முகம் தனக்கு இளையோனே இமவான் மடந்தை முத்தமிபால ஜபமாலை தந்த சத்குருநாத திருமாவீனன் கூடி பெருமாளே. அருணாத பாட்டு எல்லாமே சந்த பாட்டு தான். விசாரப்படுத்த வேண்டியது. ஜபமாலை தந்த சத்குருநாத திருமாவீனன் கூடி பெருமாளே.
தேவகுஞ்ச நிவாரண போனம அருள் தாராய். நமக்காக வேண்டிக்கிறார், அந்த ஊர் நமக்காக வேண்டிக்கிறார். பழனிமலை வீட்டருள் வேலா பாட்டு வசனம் மிக வெற்றி பரமாதே. இந்த பாட்டுல சொல்றார், இகபர சௌபாகியம் அருள்வாயே. இந்த உலகத்துக்கும் அடுத்த உலகத்துக்கும் என்ன எங்களுக்கு வேணுமோ அதை எங்களுக்கு நீயே கொடுன்னு சொல்லி சொல்றார். வேற யாரையுமே கேட்க மாட்டேங்கிறார். அடுத்த பாடல் திருவேங்கட சுவாமிமலை ஏரகத்து உரைதல் உரியன் அப்படின்னு பாட்டு திருமுறாட்டப்படையில. ஏரகம் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் சுவாமிமலைன்னு வச்சுருக்கோம். ஆனா பழைய தமிழ் நூல்களில் ஏரகம்ன்றது அங்க நாஞ்சில் நாட்டில்னு சொல்றாங்க. அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கிறது ஏரகம் சுவாமிமலைன்னு. சுவாமிமலைக்கு போனா முருகன் வந்து அழகா நீண்டு நின்று இருக்காரு. பார்த்தோன்னே அவனுக்கு வந்து பக்தி பெருகிறது. சரண கமலாலயத்தை அரணி மீஷ நேரமட்டில் தமமுறை நீயானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரணி மீஷ நேரமட்டில் தமமுறை நீயானம் வைக்க அறியாத சடக சட மூடவட்டி பாவினையிலே ஜனித்த தமியம் மீடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது ஏன் மேல படப்படாதா? நான் தகுதியான ஆள் இல்லைன்னு எனக்கே சடக்க சட மூட வட்டின்னு தெரியும். இருந்தாலும் என் மேல அற்புதம் பண்ணப்படாத. கருணை புரியாதிருப்பது என என்ன என்ன காரணம் எனக்கே தெரியும். எனக்கு அற்புத தகுதி. கருணை புரியாதிருப்பது என குறையும் வேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதிரற்ற மணிமணி பொன்மாலை செச்சை கமழும் மணமாகடப்பும் அடிமோனே. அந்த படுப்பா நாளைக்கு அடுத்த மாசம் அடுத்த வருஷம் இல்ல தருணம் இதையா தருணம் இதையா மிகுத்த கனமகுரு நீள் சௌக்கியன் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு தகுதி சிவஞானம் முக்தி பரதனியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. முன்னாடியே சொன்னேன் ஒரு பாடத்தை தமிழ் தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல அதை அக்னாலேஜ் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல. அருணதள பாத பத்மம் அழகான காத்து. அருணதள பாத பத்மம் அது மிதமுமே துடிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில்வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை நீ துடித்த அழகன் திருவேரகத்தின் உருவோனே. நேற்றுதான் பழனி போயிட்டு வந்திருக்காரு. அதனால பழனிமலை வீழ்ந்தித்த அப்படின்னா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை வீழ்ந்தித்த அழக திருவேரகத்தின் உருவான். வாரியார் சுவாமி இருக்கிறது ஒரு அழகான ஒரு நயம் சொல்வார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலைங்கிற பழனிமலையில என்ன அதிசயம் அப்படின்னா எத்தனையோ அதிசயம் எடுத்துக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு அதிசயம் எனக்கு தெரியும். என்னன்னா பழனியில இருக்கிற ஒரு தண்டாயுதபாணி ஆண்டி கோலம் இருக்கார். ஆனா டெய்லி ராத்திரி வந்து பள்ளியறைக்கு போவார் அப்படின்னு. இது வாரியார் சொல்ற சுவாரஸ்யம். நான் பள்ளியறைக்கு போவார். இதுதான் பெரிய அதிசயம். அது வாரியார் நாளில் தகப்பன் சுவாமியே வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அந்த ஸ்தலம் தான் இது. ஏற்கனவே முதல் திருக்கோயிலே சொல்லியிருக்கார். முக்கட்பரமக்கு சொல்லி முற்பட்டது கற்பித்து இது வந்து 30 வருடத்து அமர்வும் அடிப்படைன்னு சொல்லிட்டு முருகன் வந்து பரமசிவனுக்கு உபதேசம் பண்ணத்தை நினைச்சுக்கிறார். அந்த இடத்துல நினைச்சுக்கிறார் சிவனாத்மனம் குளிர உபதேச மந்திரம் செவி பீதிலும் பகசை குருநாதா
குருநாதா. அந்த பாட்டு பாட போறதுல சிவனார் மனக்குழையில உபதேச மந்திரம் இரு செவியிலும் பரசை குருநாதான் பாட்டு. இதுக்கு அர்த்தம் எழுதுனா இரு அப்படின்னா பெருசுன்னு ஒரு அர்த்தம். தமிழ்ல இரு சின்ன இரு மட்டும் பெருசுன்னு அர்த்தம். கீவாச்சார் மாத்திரம் அதுக்கு விசேஷமான அர்த்தம் சொன்னார். 2 காலையும் உபதேசம் பண்ணார். சாதாரண உபதேசம் வந்து வலது காலம் தான் பண்ணுவாங்க. உபதேசம் பண்ணுவோம் வலது காலம் காட்டுவோம், வலது காலம் காட்டுவோம். அதெல்லாம் ஒருத்தருக்கு தெரியாம உபதேசம் பண்ணுவாங்க. சிவனார் உபதேசம் பண்ணாரா, பிரணவத்துக்கு அர்த்தத்தை சொன்னார். இதுதான் அர்த்தம்னு சொல்லி சொன்னாரா. அவர் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம பிள்ளையார் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சொல்றாங்க. சந்தோஷப்பட்டாரா சிவனார், பெருமைப்பட்டார். ஒரு கனதன பொறுப்புதான் என்னன்னா, இந்த இடது கால அம்பாள் உள்ளது, இடது பக்கம் அம்பாள் உள்ளது. கையிலிடம் கொண்டபிரான் தன் கடலே சேரும் பண்ணுன்னு கையிலிடம் கொண்டபிரான் தற்கடலே சேரும் பண்ணும் ஐயன் என கருளைவார் ஆகியவார் அச்சோரி. அந்த அம்பாளுக்குள்ள பகுதி இடது பகுதி. அம்பாளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே என்ன இடது இருக்காளே நினைச்சாராம். முருகன் என்ன பண்ணாரா, உணர்ந்து எங்க அந்த பக்கம் திரும்பினாரா, அந்த பக்கம் காலை திரும்பினாரா, அதுல உபதேசம் கொடுத்தாரா. வலது பக்கம் உபதேசம் பண்ணார், இடது பக்கம் சாதாரண உபதேசம் பண்ண மாட்டார். அப்பா மனசுல இப்படி இருந்துட்டு அம்மாவுக்கு உபதேசம் பண்ணாரா. அதனால சிவகாபனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசை குருநாதா. இந்த பாட்டு திருவாரூருக்கு வருது. அடுத்தது திருத்தணி போறா. அழகுல சொக்கி போயிட்டார். கல்லுரைக்கா தாமரை முளைக்குமா, கல்லுல முளைக்குமா. பங்கஜம்னு பேர். பங்கஜம்னா பங்கம்னா சேரும். பங்கஜத்தில் முளைக்கும். நீரஜான்னு பேர் வச்சுப்பாங்க. ஜலத்தில் முளைக்கும். இன்னும் விசேஷமான ஒரு வார்த்தை சொல்றாங்க. வனஜான்னு பேர். வனஜம் அப்படிங்கிற வார்த்தைக்கு, வனஜம்னா தாமரை, வன அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், காடு. வனம்னா காடு. டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா வனங்கிற வார்த்தைக்கு தண்ணீர் ஒரு அர்த்தம். ஒரு ரேர் மீனிங். வன அப்படிங்கிற வார்த்தைக்கு தண்ணீர் ஒரு அர்த்தம், வாட்டர். வனஜானா நீர்ல முளைக்கிறது. வனஜம் அதுவெல்லாம் முளைக்கும், சேத்துல முளைக்கும், தண்ணீர்ல முளைக்கும். கல்லுல எங்கேயாவது முளைக்கும், முளைக்காது. முளைக்காது அப்படின்னு சொல்லாரு. முருகன் சொல்றாரு. பழனியில் ஒரு கல்லுக்கு அங்க முளைச்சிருக்கு இல்லையா அவன் பாதம். ராஜமலையில் ஒரு கல்லுக்கு அங்க முளைச்சிருக்கு இல்லையா அவன் பாதம். திருத்தணியில் ஒரு கல்லுக்கு அங்க முளைச்சிருக்கு இல்லையா அவன் பாதம். இங்கேயே முளைக்காது. திணியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்த மருந்துவதோ. திணிய தின்னு இருக்கு. நெஞ்சக்கன கல்லுன்னு ஆரம்பிக்கிறார். அருளா அருமை. திணியான மனோசிலை மீது உனதால் அணியார் அரவிந்த மருந்துவதோ. அன்பர் அரும்பும் ஏன் பணியா என வள்ளி பதம்பணி தனியா. தனியா தனியா மோகம் அர்த்தம். தனியா அதிமோக தயாபரணே. தனியா 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 திருத்தனியா திருத்தனியா திருத்தனியா. அந்த கல்ல முளைச்சிருக்கு, இந்த கல்ல முளைச்சிருக்கு, அந்த கல்ல முளைச்சிருக்கு, திருத்தணி கல்லையே முளைச்சிருக்கு. இந்த கல்ல முளைக்காத அப்படிங்கிற அருணநாதன் போட்ட போட்டு இல்லப்பா முளைக்க. தனியான மனோசிலை நீ உனதால் அணியார் அறிந்த மருந்துவதோ. பணியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரணைங்கிறார். இவர் இப்படி எல்லாம் அவர்கிட்ட பேசுறது பார்த்துட்டு சில பேர் கேள்விப்பட்டார். இந்த பைத்தியம் வந்திருக்கு. ஆழ்வார் கூட சொல்ல பெயரே யாருக்கும் யானை. நான் பார்த்தீங்கன்னா பைத்தியம் தான் நினைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற. அதனால எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. பைத்தியமும் ஒன்று கேள்வி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் அப்படி பாடுறார். திருத்தணிக்குள்ள பாசம். அதனால அங்க பண்றார். அடுத்தது வந்து பழமுதிர் சோலை 6ஆம் படைவீட்டுக்கு போறார். ஒவ்வொன்றும் நிறைய பாட்டு இருக்கு. நான் எல்லா பாட்டையும் பாட ஆரம்பிச்சா நடக்காது. கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கேன் நான். பழமுதிர் சோலை மேலே கிழவோனே அப்படின்னு முடியும் திருமுருகாற்றுப்படை. இங்கே சொல்ற அகலமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனமாகி அரியனமாகி அரணினமாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே. இருநிலமீதில் எடியனும் வாழ எனது முன் ஓடி வர வேண்டும். மகபலியாகி மருமபலாரி மகள்களி கூறும் வடிவேலா மனமுறைவேடம் அருளிய பூஜை மண்பெருடாமும் உடையோனே. ஜகக்கண சேதுதா திமிதோடு திமியன ஆடும் மகிழோனே. திருமலிமான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. பல பல ஸ்தலங்களுக்கு போய் பாடுறார். இசைக்கு மயங்கி
பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, காரணமா பென்ஷன் இதெல்லாம் சாதாரண சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை. பகவான் போய் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பகவானே தன் வாயால் டீட்டெயில் சொல்றார். அர்ஜுனா 4 விதமான பேர் என்கிட்ட வந்து ஸ்தோத்திரம் பண்றார். சதுர்விதா பஜந்தேமா சதா சுருச்சினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு சொல்றேன். ஐயா 4 விதமான பேர் சதுர்விதா பஜந்தேமா என்று ஸ்தோத்திரம் பண்றார். யார் தெரியுமா? ஆர்த்தோ கஷ்டப்படுறான், வயிற்றுல உடம்பு சரியில்லை, முருகா காப்பாற்றும் சொல்லி சொன்னான். ஆர்த்தோ ஜிக்ஞாசு பரிசு பாஸ் பண்ணணும், ஐஏஎஸ் பரிசு பாஸ் பண்ணணும், முருகா நீதான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் சொல்லிட்டு வேண்டிக்கிறான். ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி பணம் வேணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், புள்ள எம்பிபிஎஸ் படிக்கணும், பணம் வேணும். அர்த்தார்த்தி ஞானி தீர்ந்த ஞானி என்ன ஸ்தோத்திரம் பண்றான். ஏன் பண்ணாலும் அது ஒரு சந்தோஷத்துக்கு பண்றான். ஆசாசனத்துக்கு அர்ச்சனை பண்றாரு அப்படின்னா அவர் ஒன்றும் வேணுங்கிறதுக்கா இல்லை, அர்ச்சனை பண்ணுறதே ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகம் எப்படி அது உனக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். நீ அர்ச்சனை பண்ணி பார்த்தா தான் அவனுக்கு தெரியும். நம்ம அர்ச்சனை சக்கர கும்பல் தான் நமக்கு ஞாபகம், அவளுக்கு அர்ச்சனை பண்றதே ஒரு சுகம். அதனால ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச அவள்லாம் சுகிருத்துங்கிறார். அதனால ஜனங்கள்லாம் வந்து நிறைய அவர்கிட்ட போய் அவங்களோட குறைகளை சொன்னாங்க. ஒரு மாமி வர கல்யாணம் பண்ண சுவாமி ஒரு பாசனம் சொன்னாங்க, கல்யாணம் பண்ண இந்த பாசனம் படி விரல் மாலைந்து மலர்வாடி சிந்த மிகவாவில் என்று வெயில் காய மிதவாடை வந்து தட போல ஒன்ற வினை மாதர் தந்தம் அசை கூற குறமான குண்டில் உரை பேரை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின் கண் அடிமாலை தந்து குறை தீர வந்து கூகாயோ. நீ போட்டுற மாலையை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கற பொண்ணு அது போல இருக்கு. அது கல்யாணம் வந்து இந்த பாட்டை பாடுவோம். இன்னைக்கும் ஆற்று பொற்குழந்தைகள் கல்யாணம் அந்த பாட்டை பாடுவாங்க. அதுக்குள்ள புது மாமி வரா, ரொம்ப பெருசு. அது 8 வரி பாட்டு, 4 வரி தான் நான் பாடுறேன். ரொம்ப பெருசா இருக்கு அந்த பாட்டு, சின்ன பாட்டா சொல்லி கொடுக்கும். என் பொண்ணு வந்து கான்வென்ட்ல படிச்சது தமிழ் நிறைய தெரியாது, அதனால சின்ன பாட்டா அவங்க சொல்லி கொடுக்கும். சின்ன பாட்டு தானே, சின்ன பாட்டு சொல்றேங்கிறார். உடனே நீலக்கொள் மேகத்தின் மயில் நீரே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மார்கொண்ட பேதைக்கும் மனதாம் மார்கொண்டு தாரை தந்தருள்வாயே. இல்ல வாசனை ஒரு மாலை போட்டுருக்கே, மனநாள் மார்கொண்டு தாரை தந்து அருள்வாயே. மார்கொண்டு தாரை தாரை மாலை மார்கொண்டு தாரை தந்து அருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டெறிமோனே வீரன் பொல் சூரக்கும் குலகாலா நாலந்த வேதத்தில் பொருளோனே நாதென்று மார்கட்டும் பெருமாளே. அறுபடி விட்டு முடிச்சாச்சு. பல ஸ்தலங்களுக்கு போறார், பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போறார், அதெல்லாம் பாட போறது இல்லை. திருச்செங்கோடுக்கு போறார். திருச்செங்கோடு ரொம்ப விசேஷமான பிரியமுள்ள ஸ்தலம் திருச்செங்கோடு. எந்த ஸ்தலத்தையும் பாடாத கந்தரவ கோயில் கூட நாகாச்சல வேலவன் போனோம். நாகாச்சலம்னு அது பேர். இது போனேன்னா மலையை கிட்டேருந்து பார்க்கவே ஒரு பசு பாம்பு படுத்துருக்காங்க. இப்போ மலை ஏறத்துல பெரிய பாம்பு வந்து செதுக்கி வச்சிருப்பா வழியில். நாகாச்சலம் பேர். சர்ப்பகிரின்னு சொல்லுவோம். நாகாச்சல கூக்கா என ஏற்களை கூடியிடம் போகாதவை மெய்ப்பொருள் பேசிவா நாகாச்சல வேலவன் நாகவின் தியாகா சுரதோக சிகாமணியே. திருச்செங்கோடு அது விசேஷம் என்னன்னா, எல்லா முருகன் கோவிலும் சின்ன கோவிலும் பெரிய கோவிலும் பணக்கார கோவிலும் ஏழை கோவிலும் எந்த கோவிலாக இருந்தாலும் முருகன் கோவில்ல முருகன் கையில் ஒரு வேல் வச்சிருப்பா. அந்த கோவில் வசதிக்கு தந்தாமல் வச்சிருப்பா. செப்புல வேல் வச்சிருப்பா, இல்லை வெள்ளியில வச்சிருப்பா. தங்க முன்னாள் பூச்சின வேல் வச்சிருப்பா, இல்லை தங்க வேலே வச்சிருப்பா. பெரிய கோயில் இருந்தால் வயிறு வேல் வச்சிருப்பா. அந்தந்த கோவிலில் வந்து வேல் வச்சிருப்பா. திருச்செங்கோட்டில் மாத்திரம்தான் முருகன் விக்கிரகம் எந்த கல்லில் இருக்கோ அதே கல்லில் வேல் தனியாக இருக்கு. முருகன் விக்கிரகம் எந்த கல்லில் போய் ஒரே கல்லில் முருகன் விக்கிரகம் கையில் வேலோடு இருக்கும். அதனால திருச்செங்கோட்டை பற்றி எப்போ சொன்னாலும் வேலை சொல்றோம். நாகாச்சல வேலவே இருக்கு. தெய்வ செங்கோட்டுடை வாழும் செழுச்சுடரே கை வைத்த வேலோடை வானவனே. உடனே வேலை சொல்லுவார். அப்படி போயிட்டே இருக்க திரும்ப பயணிக்கு வரார். பயணி எப்பவும் ஈர்ப்பு பயணிக்கு வரார். ஜனங்கள்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு பழனியாண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்காங்க. போன பழனியாண்டவா பக்தர்கள்லாம் கஷ்டப்பட்டா உனக்கு தான் கெட்ட பேர். முருக பக்தர் திண்டாடாமல் சொல்லி சொல்லுவான். அதனால பேர் உனக்கு தான் கெட்ட பேர். பட்டத்தையும் நாராயணகிரி சொல்றாரு. உன் பக்தர் கஷ்டப்பட்டா
ஏது என வினாவினால் உன்னை ஏவ புகழ்வான் மறை என் சொல்லாது. வேத வாக்கியம்லாம் பொய்யா போகும். நம்ம பக்த பிரசித்தின்னு சொல்லி கிட்ட எல்லாம் பொய்யா போகும். தபச வசனம் நைவம வச்சோம் பாருங்க பட்டத்தி நாராயணத்துல உன் வாக்கெல்லாம் பொய்யா போயிடும். அதனால ஜாக்கிரதை. உன் பேரை காப்பாற்றணும்னா பக்தர்களை கட்டத்திலேருந்து மீட்டு கொண்டு வரணும். ஏழை கல்வியா புலவி தேதன வினாவில் உடைய புகழ்வார் மறை என் சொல்லாதோ. நீர்படு மாழை பொறுமே நியம மேல அணி நீல மகிழ்வாக உமை தந்த வேளே. நீச்சக்கடமோடுனது தீவினையெல்லாம் அடிய நீடு தனிவேல் நெடுமடங்கள் மேலா. சீரி வருமான உணனாவி உணமாமை உவ தேவ துணைவா சிகரி அண்ட கூடம். சேருமழகாய் பழனி வாழ்வுவரனே பிரமதேவர் வரதா முருக தம்பினானே. மறுபடியும் வேதி விஷயத்துல தலையாற்ற போறார். பார்த்தா கூப்பா தமிழ் புலவர்கள்லாம் வராங்க. பாரியார் சொல்லுவார், தமிழ் புலவர்னா எப்படி கண்டுபிடிச்சானா அழுக்கா வேட்டி இழைச்சிருந்தானா தமிழ் புலவர்கள் சாப்பாடுல கெட்டவங்க தமிழ் புலவர்கள்லாம் வர. பார்த்தா எல்லாம் காதில் வந்து பேண்டேஜ் போட்டுருங்க. என்ன சுவாமி எல்லாம் யூனிஃபார்மா காதில் பேண்டேஜ் போட்டுருக்கேன், ஏதாவது வேண்டுதலையா அப்படின்னு கேட்குறேன். ஏன் சுவாமி வேண்டாத காலம் அது, எனக்கு போராட காலம், என்ன சமாச்சாரம்? ஒரு புலவர் இருக்கார், அடிக்கடி எங்களெல்லாம் கூப்பிடுவார், இது ஒரு டெஸ்ட் வைப்பார். நான் சொல்ற பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு அப்படிங்கிற. நாங்கள் நீத்து சொல்லி முடிப்போம். உடனே பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுவோம். ஏன்னா திருப்பூர் பெரிய தமிழ் புலவர் பேர் காது எடுத்துக்கணும். ஒரு காது அறிஞ்சு எங்களை விட்டுருவார். நாங்கள்லாம் காது அறிவித்து வந்துருக்கோம். தெரியாது அப்படியா? ரொம்ப தப்பு. அதனால இது எப்படி அனுப்பப்படக்கூடாது. அது திருத்தம் வில்லிபுத்தூரான திருத்தம் பேரா இருக்கு. வில்லிபுத்தூரா கம்பீரமா உட்காந்துருக்க இது யாரு? அடியே அருணகிரி. என்ன பண்றது? ஏதோ நான் வார்த்தை தமிழ்ல பாடுறேன், நல்ல அப்படியா? நான் ஒரு பாட்டு பாடுவேன், அர்த்தம் சொல்றேன். அர்த்தம் சொல்லல எங்க அடக்கம் தெரியுமா? தெரியா சாமி, சொன்னா தெரிஞ்சுக்கிறேன். கையில கட்டி வச்சிருக்கேன் இல்லையா, காலை அறுத்துருவேன். அடியே என்ன நானும் பாட்டு பாடல, கண்டிஷன் கொடுக்கும் பொருத்துமா எனக்கு மாத்திரம் நான் இவன் கேட்டதில்லை. பாடு, நான் பாடுறேன், முதல்ல நீ அர்த்தம் சொல்றேன். 100 பாட்டு பாடுறேன். வில்லிபுத்தூரா 100 பாட்டு பாடுறேன், 100க்கும் அர்த்தம் சொல்றேன். அடியே பாடலாமாங்கிற பாடம். கந்தர் அந்தாதின்னு பேரு, 102 பாட்டு. ரொம்ப கஷ்டம். அலங்காரம் ரொம்ப சௌக்கியமா இருக்கும். கந்தர் அனுமதி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கந்தர் அந்தாதி பல்ல உடைக்கும். வியாக்கியானம் எழுதினா குறைச்சல். இந்த காலத்தில் வந்து வாரியார் எழுதியிருக்கார், தனியுடைய செங்கல்வராயத்திலே பதம்பதமா அர்த்தம் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் சில பேர் எழுதியிருக்கா, அதை அடிவிட்டு எழுதியிருக்கா. அடியே 102 பாட்டையும் பதம் பிரிச்சு எழுதி அர்த்தத்தோடு படிச்சிருக்கேன். கந்தர் அந்தாதின்னு பேரு, கொஞ்சம் கஷ்டம். அபிராமி இருந்தாலும் ஈஸியா படிச்சோம்லாம், பாட்டு பாடிக்கலாம். கந்தர் அந்தாதி ரொம்ப கஷ்டம். வைஷ்ணவ சுவாமி இருக்கிறதுனால சொன்னேன். தமிழ்ல பெரிய அந்தாதி நம்மாழ்வாரோட திருவாய்மொழி தான். 1032 பாட்டும் அந்தாதி. உயர்வனம் உயர்வனம் உடையவன் எவனவன் ஆரம்பிச்சா உயர்ந்தே முடியும். 1032 பாட்டு அந்தாதி. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். பாடலாமா? பாடும். உரேவர் வாரணத்தானை அயனை விண்ணோரை மலக்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோர் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயல் கருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. சாதாரண அர்த்தம் சொல்லு. அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு 53 பாட்டு பாடியாச்சு. 54வது பாட்டு ஆரம்பிக்க போறாங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். திதத்தத்த தித்தக் திரிதாதை தூதது திதத்தீரா திதத்தத்த தித்தக் திதத்தித்த தே துத்து தித்தி தத்தா திதத்தத்த தித்தத்தை தா ததி தே துதை தாத தத்து திதத்தத்த தித்தத்தி தீதி திதி துதி தீ தத்தனே. ஒரே தகரம், ஒரே தமிழ் பாட்டு. தா மாத்திரம் தான். இது போல பாட்டு வந்து தேசியம் கூட இதுல பாடியிருக்காரு. பாதுகாப்பு பாட்டு இருக்கு. பாதுகா பாதுகா பாதுகா
தித தித்த தே துத்து தித்தி தத்த தித தத்த தித்தத்தை தா ததி தே துதை தாத தத்து திதத்தத்த தித்தித்து தீதி திதி துதி தி தொத்ததே. இங்க அர்த்தம் வந்து புத்தகம் பார்க்கணும். பாட்டே புரியல, உடம்பு வேர்க்கிறது, தலை சுத்துறது, அர்த்தம் என்ன சொல்றது? என்ன புரியல சுவாமி. தோத்து போயிட்டீரா? தோத்து போயிட்டேன் சுவாமி. காதை இருக்கலாமா? இருக்கலாம் சுவாமி. அறுக்க போறது தம்புல இருக்க காதை இருக்க வேலை இல்லை, ரொம்ப அபச்சாரம். அதனால இனிமே இந்த வேலையை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த கந்தரந்தாதில் ஒரே ஒரு பாட்டு நம்ம உபன்யாசத்துக்கு ஒரு அசைடு தள்ளி போய் சொல்றோம். ஒரு பாட்டு 42வது பாட்டு. சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்து சென்று சேயவன் புந்திக்க நிசாச்சராந்தக சேர்ந்த இது சேயவன் புந்தி பனிப்பான் வெள்ளிப்பம் செங்கரியோன் சேயவன் புந்தி தடுமாறுவே தரும் சேர்ந்து நின்றே ஒரு பாட்டு. 42வது பாட்டு. 48வது பாட்டு. இந்த பாட்டு என்ன விசேஷம்னா கந்தரந்தாதியில 48வது பாட்டு. புத்தகத்தை போய் பாருங்க, உங்க எந்த புத்தகத்திலே இருக்கு, திருக்குறள் பெரிய புத்தகம் இருக்கு, அதுல இருக்கு 48வது பாட்டு. நவக்கிரகத்தை பிரீத்தி பண்ணக்கூடிய பாட்டு, நவக்கிரகங்களுக்குள்ள பிரீத்திக்கு உள்ள பாட்டு. இது எப்படி வெயில் தோழி வந்து தேவாரம் இருக்கோ அது போல இது ஒரு பாட்டு. அது விசேஷமா சொல்லியிருக்க. தனிமொழி செங்கவராய் கூட இந்த பாட்டுக்கு அர்த்தம் எழுதியிருக்க. ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்க. கதையை தொடர்றேன். பல பல க்ஷேத்திரங்கள் தரிசனம் பண்ணிட்டே வர திருவண்ணாமலைக்கு வர பிறந்த ஊராச்சு, அனுப்புறா கடைசி ஊராச்சு. இப்படி போயிட்டு வரத்துல வர திருவண்ணாமலையில பிரபு தேவராஜன் ஒரு ராஜா. அவர் வந்து நம்ம குழந்தை பெரிய முருக பக்தர், ஊரெல்லாம் போய் பெரிய ஃபேமஸா இருக்கார். அவரை கூப்பிட்டு வரவேற்று அவருக்குள்ள மரியாதையெல்லாம் கொடுக்குறார். உத்தமமான மனுஷன் அது ராஜா. அவர் சபையில அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் குரு செல்ஃப் அப்பாயிண்டட் குரு ஒருத்தர் சம்பந்தாண்டான பேர். மகா குரூரமான மனம், இரக்கமே இல்லாத ஒரு ஆள். கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லுவார், அரக்கன்னா யாரு இருக்கு? அரக்கன் அப்படின்னு ராட்சசன் சொல்றேன். அரக்கன்னா யாரு? இரக்கம் என்று ஒரு பொருள் இல்லாதவர் அரக்கன் சொல்லிட்டு. தேவி பாஸ்கர் அடிக்கடி வந்து ஆபிச்சார ஹோமங்கள்லாம் பண்ணுவான். வேப்பெண்ணெய், வெட்டி மரம், பொங்கல் நெய், இது போல கசப்பான பொருட்கள்லாம் ஆகுதியில் போட்டு ராத்திரி அர்த்தராத்திரிக்கு ஒரு பூஜை பண்ணுவான். தேவி உபாசகன். அதனால எல்லாரும் பயந்துட்டு யாரா பிடிக்கணும்னா அவன் மேல ஏறி விட்டுருவான், அவன் கட்டி போவான். ராஜாவும் பயந்துட்டு இருக்கான். அதனால சபையில ஒரு ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு அருள்கிறாரோ வந்திருக்காராம எங்க ஊருக்கு. ஒரு கோயில வந்து திருப்பூர்லாம் பாடுறாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போறாங்க. நம்ம பார்த்து ரூபாய் வர மாட்டேங்கிறான். இதனடா இங்கே சொல்லிட்டு போனா அவனுக்கு அவன் மேல ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. திருவள்ளுவர் அழுக்காதாமைன்னு ஒரு அதிகாரமே கொடுக்குது. பொறாமை இல்லாமல் இருக்கிறது ஒரு அதிகாரம், 17வது அதிகாரம். சம்பந்தாண்டார்ந்து என்ன பண்ணாங்கன்னா, காளிக்கு வந்து அன்னைக்கு ஹோமம், அபிஷார ஹோமம் நடக்குது. ராத்திரி காளி நம்ம என்ன பண்றேன்னா, நம்ம பண்டாரம் தான் கோயில படுத்துருக்கான். ராத்திரி போய் அவரை மூழ்கிட்டு வந்துடணும். சரியா? சரி. காளி இங்க இருந்து போறான், மண்டபத்துக்கு போறான். முருகன் அவர் அருள்கிறாருன்னா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. தலைமாட்டில் பார்த்தா அவங்களும் கையில் வேலோட உட்காந்து அவருக்கு காவல் காத்துருக்காரு. ராமாயணம் ஞானசோகம் சொல்லுவோம். அக்ரத புஷ்டத செய்வ வாசுதச மகாமலோ ஆகரண பூர்ண தர்வானோ ரட்சேதாம் ராமலட்சுமணோ சொல்லுவோம். எனக்கு என்ன பயம், முன்னும் பின்னும் அக்ரத புஷ்டத செய்வ வாசுதச, ரெண்டு பக்கமும் அக்ரத புஷ்டத செய்வ வாசுதச, நாலு பக்கமும் மகாபலம் ஆகரண பூர்ண தர்வானோ, பலம் பொருந்திய காது வரைக்கும் வில்ல இழுத்துட்டு இருக்கிற ரட்சேதாம் ராமலட்சுமணோ, ராமன் லட்சுமணன் ரெண்டு பேர் எனக்காக காவல் இருந்தா எனக்கு என்ன பயம் கேட்கிறார். இங்க நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். திருத்தணியில் உதித்தருள் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் மலை கத்தன் மயில் நடத்தும் முகன்பேரே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் வளர்த்தும் புறத்தும் அது அடுத்து இரவு பகல் துணையதாகும். இடப்பக்கம் வலப்பக்கம் முன்னும் பின்னும் ராத்திரி பகல் எல்லா நேரத்திலையும் 24 மணி நேரத்திலையும் எனக்கு காவல் இருக்கிறதுக்கு திருத்தணி முருகனோட வேல் இருக்கு. அப்புறம் எனக்கு என்ன கவலை? காளி வந்தா பார்த்தா அருள்நாத தலைமையில வேலை வச்சுட்டு முருகன் உட்காந்துருக்கான். செக்யூரிட்டி குழந்தை பார்க்க ரொம்ப ஆனந்தம். அப்படியே அள்ளி கட்டி உச்சி மோந்து உமா கொடுத்துட்டு போயிட்டான். மறுநாள் கரெக்டாக பார்த்தா
இன்னையோட முடிஞ்சு போச்சு. இனிமே கூடாது, இனிமே கூப்பிட்டா பையன் இத்தனை நாள் பண்ண அக்கிரமத்தை கொடுத்துட்டு இருந்தேன், இனிமே என்ன கூப்பிட்டா ஒண்ணு முடிஞ்சுக்குவேன் அப்படின்னா அவன் என்ன அப்படி பயந்து போய் உதாரி பண்ணு நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. சரி, இங்கேருந்து நேரம் பண்றாங்க, ஒரு குயிக் டியூன் பண்றான், நேரம் ராஜா கிட்ட போறான். ராஜா ஒரு பொண்ணு இருந்து ஏன்னா அவனுக்கு பயம், ஓகே பயம், ஒரு காரியம் செய், என்ன அதுவே சபைக்கு கூப்பிடு. கூப்பிடுறாங்க, மேலதாளத்தோட சகல மரியாதைகளோட பல்லக்கு பட்டத்தியால எல்லாத்தையும் அனுப்பிச்சு பழ வகைகள் கூண்டு கொண்டுலாம் அனுப்பிச்சு அவர் சபைக்கு கூப்பிடுவாங்க. சம்பந்தாண்டா பார்த்தான், இந்த பட்டாரத்துக்கு இவ்வளவு பெரிய மரியாதைன்னு சொல்லிட்டு ஒரே பொறாம ராஜா வரவேற்கிறார். அவர் நடந்தா ராஜா வேண்டாம், பல்லக்கெல்லாம் இருக்க வேண்டாம், நடந்தே வரவேற்கிறார். ராஜன் நமஸ்காரம், அடியேன்னு என்ன என்ன விசேஷம் அப்படின்னு சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூப்பிட்டார். சம்பந்தாண்டா நமஸ்காரம், சுவாமி எனக்கு குட்டிராமன், நீதான் அருள்யா? ஆமா. எந்த தெய்வத்தை வணங்குறீங்க? பச்சை புயல் வெச்சத்தருள் ஆன முருகனை வணங்குறேன், அவனைத்தான் வணங்குறேன். காது பொருள் காத உணர்வாய நரி திருமருகோனே பாடுது இல்லையா, அந்த முருகனை தான் வணங்குறேன். அப்படியா தேவனே, அடியே காளி உபாசகன் எங்க எனக்கு கூப்பிட்டீர்? இது முருக உபாசகங்கிறது சத்தியமானால் முருகன் என்ற சபையில கூப்பிட்டு வந்து காட்டி பார்ப்போம். சரி சுவாமி, தேவனுக்கு ஒரு விண்ணப்பம், தேவதை காளியை கூப்பிடுவார், காளி வந்தா கூடவே முருகன் வந்துடுவோம். தனியா கூப்பிடணும் அவசியம் இல்லை, காளி கூட கையில தூக்கிட்டே வந்துடும் அந்த அம்மா. அப்படி அம்மா தான் என்ன அம்மா போச்சு, காளி நெத்திய விட்டுன்னு சொல்லிட்டேன், என்ன கையில விட்டேன்னா முடிக்கிடுவேன். நாளைக்கு சரி, நாளைக்கு மறுநாள் சபை குடித்து எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு என்ன தேவி வரப்போறா, காளி வரப்போறா, முருகன் வரப்போறான்னு சொல்லிட்டு சம்பந்தாண்டாலே வரக்காணும். எல்லாரும் இப்படி பார்க்கறா. ராஜா ஒரு சுவாமி அவன் மராட்ட போறான், நல்ல வேலை அவன் போனான். இங்கிலீஷ்ல ஒரு வசனம் சொல்லுவான், நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருக்கிறதுனால ஒரே ஒன்று சொல்றேன். Some people make others happy wherever they go. Some people make others happy wherever they go. Some people make others happy whenever they go. எப்படா தொலைய போறா குரல் கூட ஒரு குரல் இருக்கு, என்ன சொன்னேன். பெரிது இனிது பேரையர் கேள்மை பீலங்கள் பீழை தருவது ஒன்று இல்லை ஒரு குரல். அசத்துக்கள் சகவாசத்துல ஒரு சௌக்கியம் இருக்குன்னா, ஒரு நல்லது இருக்குன்னா, பேரையர் கேள்மை அசத்துக்கள் சகவாசம் பெரிது இனிது ரொம்ப சந்தோஷம் நல்ல காரியம் இருக்குன்னா என்ன அப்படின்னா அவன் குட்டான ஒருத்தர் கவலைப்பட மாட்டான். பிரிவுகள் பீழை தருவது ஒன்று இல்லை, பெரிது இனிது பேரையர் கேள்மை பிரிவுகள் பீழை தருவது ஒன்று இல்லை. அவன் கூட்டான்னா ஒருத்தர் இருக்கா பந்தப்பட மாட்டா, கவலைப்பட போடா கூட்டினா சம பேடா இருப்பான். அதனால சம்பந்தாண்டா மன்னன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா ராஜா ஒரு சொன்னார், அவன் மராட்ட போனா, நீங்க தேவை முருகனை எல்லாம் காட்டணும், ஜனங்கள்லாம் வந்து ஆர்வமா காத்துட்டு இருக்கா. உடனே என்ன பண்றாருன்னா, அது முருகனுக்கு பாடம். பார்த்தா அம்பாள் மடியில முருகன் வச்சு கட்டிட்டு சம்பந்தம் சொல்லுங்க, அவன் வரக்கூடாது லாஸ்ட் தொலை போனான்னு சொல்றான். அம்பாளை வந்து மடியில வச்சு கட்டிட்டு முருகனை இதை பாட்டா வந்து முருகன் வரக்கான பார்க்குறேன். சரி, இப்போ இனிமே வந்து முதல்ல அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். முருகன் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் கடைசியில் முருகனோட சம்பந்தப்படுத்தி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணணும். அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி அம்பாளை மகிழ்விச்சு அவளை சந்தோஷப்படுத்தி அவள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, இது திருப்பூர் இல்லை, திருவகுப்புன்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு அதுவும் தெரிஞ்ச புத்தகத்தில் இருக்காது. திருவகுப்புன்னு ஒன்றும் பெருசு, நீள ஜாஸ்தி. திருப்பூரெல்லாம் 8 வரி தான், இது 8 வரியில் 16 வரி பெருசு. சந்தமும் கொஞ்சம் நெருடலான சந்தம். திருப்பூர் சந்தமெல்லாம் உங்களுக்கு தெரியும், தான தனத்தன தான தனத்தன தான தனத்தன தன தான அவ்வளோதான் இருக்கும். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு சந்தம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த இந்த நூலுக்கு இந்த சொல்ல போற பாட்டுக்கு சந்தமே தன 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 தான தன தந்தன தான தன தந்தன இதான் ஒரு வரி. தன 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 தன
உடந்தியலும் போன்ற மருந்தில் இறுகிய சிறுவரை எங்குட எமகட நெற்றியில் கொடவரை யானே முதல் கொண்டெனில் தான் என்று கொடுங்குயிலிடுவலி கொடிதிரி இரவதன் இடவிட விடுமன கரதலை ஏகாம்பரை உதிரை மோகாந்த சுமங்கலை எழுதிய படமலை இருளர் சுடரடி நிதழும் மொழிகள் ஏகாந்த சுகந்தர் வாசங்குச சுந்தரி முடியல மா சம்பவி தந்தவன் அவன் சம்பு சிவன் மா அவனோட தெரியும் மா சம்பவி தந்தவன் அம்பாட சொல்லி அம்பாட முருகனோட கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க அவனோடு வடவரை அடியோடு பொடிபட அலைகடல் கடகையில் வேல் வாங்கிய சந்தவன் நூலம் குமரன் முகன் அருமுகன் ஒருபதன் இருமுயன் அபினவன் அழகிய குருவன் தாழ்வேந்த புயன் பகையாமாந்தர்கள் அந்தகன் அடங்கிய கடதட விகடித வடகடி ரணவரதம் வசலாம் மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வன்பொழி சந்தியில் அதிபதி எனவர் பொருந்திர முருகனை ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே தன 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 தானந்தன தந்தன தானந்தன தந்தன அதிபதி எனவர் பொருந்திர முருகனை அருபட மொழிபவர் ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. அப்படின்னு நான் ஒரு கம்ப்ளீட் வருஷத்துல இந்த பாட்டை மந்திரம்னு எடுத்துக்கிறேன். இது மந்திரம்னு எடுத்துக்கிறேன். தேவேந்திர சங்க வகுப்புன்னு பேரு. அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணோன்னே அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷம். கைப்பிடி முள்ள இருக்கிறது கொஞ்சம் விலகிறது, ஆனால் அது விடலை, பிடிச்சிட்டு தான் இருக்கு, இன்னும் பிடிச்சிட்டு தான் இருக்கு. பார்த்தா எத்தாம மயில் ஆடுது, இந்த சட்டத்துக்கு மயில் ஆடுது. பார்த்தா அம்பாளுக்கு கை விடலை. அதனால அடுத்தது மயிலை பாடுன்னு சொல்லிட்டு மயில் விருத்தம் பாடுறேன். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முகச்சரண யுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட பகுமோக சத்யப்பிரியாலிங்கன சிந்தாமணி கலசகர கடகபோத திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வரும் பல்வருவனில் உலகடைய நடியில் பெரு சித்திரக்கலாபமயிலாம் பிள்ளையார் சுத்தி வரதுக்குள்ள இவர் மயில போட்டார். சித்திரக்கலாபமயிலாம் மந்தாகினி பிரபவ தரங்க விதரங்கவன சரோதய கிருத்திகாவர புத்திர ராஜீவ பர்யங்க தந்தி அவர அச்சலம் குலிசாயுதத்து இந்திராணி மங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகமேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரன் மயில் ஏர் நீலக்ரீவரத்ன கலாபமயிலே. மயிலுக்கு பாடினார். மயில் ஜம்பர் டான்ஸ் ஆடுறத பார்த்தோன்னே அம்பாள் சவாட்டி கை தட்டாலே குப்புற கிளம்பிட்டார் முருகன். முருகனை குடிச்சு ஓடி மயில் மேல் ஏறி கிளம்பிட்டார். சொல்ற மயிலும் பாடி நீயாடி வரவேணும் அப்படின்னு பாடுறார். மயில் மாத்திரம் ஆடல, எல்லாரும் அண்ட சராசரமும் ஆட ஆரம்பிச்சுட்டான். அதல்ல சேடனாட அகில மேலும் நீதாட அம்பாளே ஆட அபின காளி தாதாட அவனோடு அன்று அதிரவி சிவாதாடும் விடகில் ஏறுவாராட சிவன விடகில் ஏறுவாராட சிவனாண்ட பூதகணங்கள் ஆடுது. அருகு பூத வேதானம் அவையாட மதுரவாணி தானா சரஸ்வதி மதுரவாணி தானாட மலதில் மேகதாராட மருவானுளோராட மதியாட வரஜமாமியாராட. வரஜன்னு தான் சொன்னேன், தாமரை. வரஜமாமினா தாமரையில் இருக்கு லட்சுமி. வரஜமாமியாராட நடிகமாவதாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும். மயில் வந்தது, மயில் முருகன் வந்தா. முருகன் வந்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே பாட்டு எழுதியிருக்காரு. உதயதான மார்பான பிரபுடதேவ மகாராஜன் உளமுமான வாழ் தேவர் உருவோமே. திருமாவளை முடிக்கிறார். ராஜாவுக்கு சந்தோஷம், ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு
நாளும் சில காலம் அங்கேயே தங்கி நம்மளையே தங்கி அப்புறம் முன்னா வடதேசத்துக்குலாம் க்ஷேத்திரம் யாத்திரை போனார். போயிட்டு இருக்க காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் வந்து ஒரு SOS வந்தது. என்னன்னா, பிரபுதேவராஜ மகாராஜன் கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிட்டு இருக்கு, தேவதை வந்து அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை விட என்ன முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து உடனே வர பரதுக்க துக்கின்னு சொல்லுவோம். பரதுக்க துக்கி அடுத்தவர்களோட கட்டத்தை கண்டு தான் கட்டப்படுறான். திருவாய்மொழி முதல் பாசத்துக்கு அர்த்தம் சொல்ல உடையவர் இந்த அர்த்தம் சொல்லலாம், பரதுக்க துக்கின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களோட கட்டத்தை பார்த்தீங்கன்னா மகாராஜா போய் பார்க்குறான், கண் பார்வை தெரியல. ராஜா சொல்ற, ஜோசியாள்லாம் சொல்றா, டாக்டர்னு சொல்றா, தேவலோகத்தை பாரிஜாத மலர் கொண்டு வந்தா கண் பார்வை சொஸ்தம் அப்படின்னு சொல்றான். கட்டாயம் பண்றேன் அப்படிங்கிறாங்க. எப்படி போகிறாரு அதை பத்தி கவலைப்படாதீங்க. போய் பார்க்குறேன், அந்த கோவில் கோபுரத்து மேல ஒரு கிளி இறந்து போய் கிடக்கு. இறந்து போன கிளி கிடக்கு. கூடு விட்டு கூடு வாய்ப்பு ஒரு அவளுக்கு ஒரு சித்தி உண்டு. இந்த உடம்பு அப்படியே கிடக்கட்டும், இந்த உடம்புல இருக்கிற உயிர் எடுத்து அந்த உடம்புக்குள்ள வச்சுட்டு இறந்து போன கிளியோட உடம்புக்குள்ள தன்னோட உயிரை வச்சு தன் உடம்பை கிடச்சிட்டு அந்த கிளி பறந்து நேர போய் தேவலோகத்தை பாரிஜாதர் கொண்டு பாரிஜாதர் கொண்ட உடனே ராஜாவுக்கு கண் வந்தது. ராஜாவுக்கு மாத்திரம் இல்லை, ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே கண் பார்வை வந்துடுத்து. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னாச்சுன்னா, இந்த மீன் டைம் அந்த சம்பந்தாண்டான் ஏற்கனவே அவர் மேல ஒரு வஞ்சம் வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணானா, டே அருணகிரி வந்து தன்னோட உடம்பை வந்து இந்த கிளி உடம்புல வந்து உயிர் எடுத்துட்டு தான் உடம்பு வச்சிருக்கான், அந்த உடம்பை வந்து கொளுத்திட்டான். கிளி திரும்பி வந்து பார்த்தா சரீரம் இல்லை. இதுவும் முருகன் அருள் தான். நம்ம சொன்ன கூ கா என என்கிளை கூடி அழ, நான் இறந்து வரப்ப எல்லாரும் வந்து அழுது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாம போகா வகை மெய்ப்பொருள் பேசிவா என்ன நீ அனுகிரகம் பண்ணிட்டியே, தன்னோட சேர்த்துட்டியே அப்படின்னு சொல்ற. அதனால இந்த உடம்பு வந்து அங்க அவனோட போயிடுத்து. கிளி மாதிரி தான் இருக்கு. அந்த கிளி என்ன பண்ணுச்சுன்னா நேர முருகன் கையில உட்கார்ந்து அவனுக்கு ஆபரணமாக இருக்கு. அம்பாளுக்கு சொல்லத்த அகலாத சுகபாணி அமுதீசர் உருவாகும் அகலாத சுகபாணின்னு சொல்ல. சுகம்னா கிளி, சுகபாணினா கையில கிளியை வச்சுட்டு இருக்கிற அம்பாள்னு சொல்லுவா. அம்பாள் கையில கிளியா இருக்கு, அம்பாளுக்கு அங்க இருக்காமல முருகன் கையில கிளியாக இருந்து அவரும் வந்து நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அருணகிரிநாதருடைய ஜென்ம நட்சத்திரம் ஆனி மூலம், ஆனி மாசம் மூல நட்சத்திரம். அவர் வந்து முருகனை சேர்ந்தது ஆனி மாசம் மூல நட்சத்திரம். இதை சொன்னவர் வந்து பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் மிகப்பெரிய முருகபக்தர். அந்த முருகபக்தர்கள் பரம்பரையில வந்தவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தார். வாரியார் சுவாமிகளுக்கு பாம்பன் சுவாமிகள் தான் மானசீகமான குரு. 6666 பாட்டு படிக்கிறார். 6666 பாட்டு. அவர் பாட்ட சண்முக கவசம் உங்களுக்கு தெரியும். அண்டமாய் எவனியாகி நான் இருப்பார். அதனால பாம்பன் சுவாமி சொல்றார், ஆனி மாசம் மூல நட்சத்திரத்துல அருணகிரிநாதர் வந்து இறைவனோட சேர்ந்தார். அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் நீராய் கதியாய் கதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புவனே. ரொம்ப நல்லா இருந்தது அவர் பேசினது. என்னோட குருவோட பேரு அவருக்கு ஒரு மணி சார் அப்படிங்கிறதுனால நான் என்னோட குருவே நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு நீங்க வர முடியுமான்னே முருகன் வந்து என்னை ரொம்ப சோதனை பண்ணிட்டார். அதனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆரம்பத்தில் வர முடியல, வர முடியுமோ முடியாதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஐயோ வர முடியாமல் போயிடுமோன்னு. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால ரொம்ப அவர் சொன்ன மாதிரி ஆடி மூலம் அருணகிரிநாதரோடது. இந்த தடவை வந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால ஆடி மூலத்தன்னைக்கு அந்த அருணகிரிநாதர் விழா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் நாங்கள் திருப்பூர் பஜனை வச்சுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சொன்னோடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது.
ஸோ நம்ம செரியில வந்து அன்னைக்கு ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அருணகிரிநாதர் டேன்னு நாங்கள் மெட்ராஸ்ல எல்லாம் கொண்டாடுவோம். 108 திருப்புகழ் பாடுவோம் எப்போவுமே. மெட்ராஸ்ல இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு. குருஜி ராகவனோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதுதான் பாடுவா. அதனால இந்த இதில் நாங்களும் அதை பாடலாம் இருக்கோம். நிறைய திருப்புகழ் கோட் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் ரொம்ப அழகான ஒரு குரல் வளம் அவருக்கு. நல்லா பாடினார், நல்ல அர்த்தமான நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் அவர் பேசினதில்லை. ஸோ இதை ஏற்பாடு செய்தவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முருகாட்சி. நமஸ்காரம். முருகனோட அருள் பெற்ற அருணகிரிநாதரை அழைச்சுக்கிட்டு பெரியவா நம்மளை எல்லாரும் ஒவ்வொரு 6 கஷேத்திரத்துக்கு நம்மளை யாரும் அழைச்சிட்டு போன மாதிரி இருக்கு. அழைச்சிட்டு போய் நம்மளோட எல்லா இடத்துலையும் காமிச்சு அவருடைய புகழ் பாடி 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 நிதி நெருங்க நெருக்க நின்று அவர் நிறைய நினைக்க வச்சு முருகனை நினைக்க வச்சார். அந்த எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்ச